தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி. எல் எலியோன் எல்ஷடாய். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவனுடைய வல்லமையை அதன் சகல மகிமையோடும் நம் வாழ்வில் எப்படி அனுபவிக்க முடியும் என்கிற உண்மையை இன்று பார்ப்போம். இந்த மைய வசனமானது அநேகர் படித்த மனனம் செய்த வசனமாகவும் மேலும் கண்களை திறக்கிற வசனமாகவும் இருக்கிறது. இது நாம் உன்னதமான தேவனுடைய மறைவில் தங்க வேண்டியது அவசியம் என்றும் அப்பொழுதுதான் சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் நிலைக்க முடியும் என்று வெளிப்படுத்துகிறது. வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால், தேவனை உங்கள் வாழ்வில் வல்லமையுள்ளவராக காண நீங்கள் விரும்பினால் தேவனை நீங்கள் உன்னதமான இடத்திலே வைத்திருப்பதை தவிர மாற்று வழி இல்லை. அநேக நேரங்களில் மக்கள் அதிசயமான விதத்திலே தேவனுடைய கரத்தை காண முடியவில்லையே என்று வருத்தத்தோடு கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்விலே தேவனை கனப்படுத்தி வாழ்வின் உன்னதமான உயர்வான இடத்திலே தேவனை வைத்துக் கொள்ள அறியாமல் வாழ்க்கையின் வெளியே நிற்கச் செய்கிறார்கள். தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. உங்களது வாழ்வின் சிம்மாசனத்தை தவிர வேறெங்கும் அவர் அமரமாட்டார். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காத ஒரு நபரின் வாழ்க்கையில் தேவன் தமது வல்லமையை ஒருபோது வெளிப்படுத்த கடமைப்பட்டவர் அல்ல. உம் வாழ்க்கையின் சக்கரவர்த்தி யார் என்பதை இன்று சிந்தியுங்கள். அது உங்களது குடும்பமா, நண்பரா, மக்களா அல்லது பொருட்களா? நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் வல்லமையாக அறிக்கையிட்டாலும் எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும் போது தேவன் ஒருபோதும் எங்கும் தென்படவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனை காட்டிலும் அவர் ஒருவரையே உன்னதமான இடத்தில் வைத்து அவர் உங்களில் ஆளுகை செய்ய அனுமதிக்கும் போது தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை உங்களுக்கு காட்டுவார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.